வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். பவுல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு ஆவிக்குரிய கடிதங்களை எழுதும் பொழுது கடந்த கால தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து தன் வாழ்க்கை கடந்த காலத்திலே எப்படி இருந்தது, இப்படி எப்பொழுது கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறார் என்பதை அவர் தெளிவாக பல இடங்களில் காண்பித்திருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மாறிக்கொண்டே இருக்கின்ற வாழ்க்கை. பழைய வாழ்க்கையின் அடிச்சுவடுகள் எப்பொழுதுமே நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கை முறை, கண்ணோட்டம் இவைகளில் பெரிய மாற்றங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நமக்கு மிகவும் நன்றாய் தெரிந்த வசனம் இது. நாம் கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டதற்கு பிறகு, அதாவது கிறிஸ்து நம் உள்ளத்திற்குள் வந்து விட்டதற்கு பிறகு நம் பழைய மனிதன் மரித்தது, அதாவது பழைய சுபாவங்கள், ஆசைகள் எல்லாம் மாறி புதிய தரம் நமக்குள் வந்ததை இங்கே பவுல் குறிப்பிட்டு எழுதுகின்றார். புது சிருஷ்டியாவதினால் புதிய உயர்ந்த தரமுள்ள வாழ்க்கை நமக்குள் வந்திருக்கிறது என்பதை அவர் நினைவுபடுத்துகின்றார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை முறை, முன்னுரிமைகள், பழக்க வழக்கங்கள், பரிசுத்த வாழ்க்கையின் நிலைகள் இவைகளை மாத்திரம் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன் என்று சொல்லி பவுல் எழுதவில்லை. இன்னொரு முக்கியமான காரியத்தையும் பவுல் எழுதுவதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகளை எழுதுவதற்கு முன்பதாக 16ஆம் வசனத்தில் முக்கியமான ஒரு காரியத்தை பவுல் குறிப்பிடுகிறார். ஆகையால் இது முதற்கொண்டு, அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். அதாவது மனித முறைப்படி யாரையும் மதிப்பிட மாட்டோம். முக்கியமான கருத்தை பவுல் இங்கே சொல்லுகின்றார். கொரிந்து சபையினர் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் பிறரை மாம்சத்திற்கு ஏற்ப, அதாவது உலக தரங்களுக்கு ஏற்ப மதிப்பிட்டார்கள். அன்பானவர்களே, நாம் கிறிஸ்தவர்கள், அதாவது கிறிஸ்துவை உண்மையாகவே உடையவர்கள் என்றால் நம்முடைய கண்ணோட்டம் ஆவிக்குரிய தரத்திற்கு ஏற்ப இருக்க வேண்டும். பிறரை நாம் எப்படி மதிப்பிடுகிறோம், கிறிஸ்து பிறரை எப்படி பார்க்கிறாரோ அதை போல நாம் பார்க்கிறோமா? கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் இருந்தால் படித்தவன், படிக்காதவன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், சாதாரண வேலையை செய்கிறவன், பணக்காரன், ஏழை, இந்த சமூகத்தை சேர்ந்தவன், இந்த மதத்தை சேர்ந்தவன் என்ற வேறுபாடு இன்றி பிறரை மனதார ஏற்றுக்கொள்ளுவோம். பவுல் இதையும் இங்கே குறிப்பிடுவதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கை, நமக்குள் இருக்கின்ற பரிசுத்த வாழ்க்கையின் தரம் மாத்திரம் அல்ல, மனதளவிலே நான் எப்படி பிறரை ஏற்றுக்கொள்ளுகிறேன், அதையும் புது சிருஷ்டிக்குள் ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் பிறரை ஆவிக்கேற்ற தரத்திற்கு ஏற்ப மதிப்பிட வேண்டும். இப்படி இருந்தால் இன்று சபைகளுக்குள் பிரிவினைகள், கருத்து வேற்றுமைகள் இருக்காது. புதிய சிருஷ்டி என்றால் புதிய பார்வையோடு மற்றவர்களை பார்த்தல். பவுலின் நாட்களில் திருச்சபைகளில் இந்த சமநிலை இல்லாமல் இருந்தது. அடிமைகள் இருந்தார்கள், எஜமானர்கள் இருந்தார்கள், யூதர் அல்லாதவர்கள் இருந்தார்கள். எனவேதான் பவுல் இந்த முக்கியமான ஆலோசனையை இங்கே எழுதுகின்றார். எந்தவித வேறுபாடின்றி சமநிலையோடு எல்லாரையும் பார்க்க, பழக, அணுக
நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டதைப் போல நாமும் பிறரை ஏற்றுக்கொள்வதுதான் புதிய சிருஷ்டியின் அடையாளம். கிறிஸ்துவுக்குள் நாம் அனைவருமே ஒன்றுதான். நம் கண்ணோட்டங்கள் கிறிஸ்தவ தரத்தில் இருக்க வேண்டும். பிறரை கிறிஸ்தவ தரத்தோடு கிறிஸ்து எப்படி அன்பாக, தாழ்மையாக, மனதார ஏற்றுக்கொள்கிறாரோ அப்படி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நானும் நீங்களும் புதிய படைப்பாய் இருக்கிறோம். எல்லாம் புதிதாகவே நம் வாழ்க்கையில் இயேசு வந்திருக்கின்றார். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். பிறரை நாம் கிறிஸ்துவை போல ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.